பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால ஆராதனை வேலைக்கு நன்றி. ஆராதனை வேலையை நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு வாரம் இந்த ஆராதனை ஆலையில் பார்க்குற பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிதாக்கு பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை வேலையை முக்கரத்துக்கு கொடுக்குறோம். இயற்கை கால சில சாதாவும் கரடு தடையெல்லாம் கிடைத்து பங்குற மக்களை ஆசீர்வதியும். அடியானை மறைத்துக்கொள்ளும். நான் எனக்கு சிறுகவும் நீ எனக்கு பெருகும்படி ஒப்புக் கொடுக்குறோம். ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால ஆராதனை ஆலையில் பார்க்குறவங்க யாவரையும் பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒரு ஆராதனையே வார்த்தையை கேட்கிறீங்க, பாடல் கேட்குறீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டு விசுவாசிக்கிறேன். இப்பொழுது செய்திக்குள்ள ஒரு பாடலை எல்லாரும் தெரிந்த பாடல், பழைய பாடல். ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தும்படி பாடி அவரை துதி செய்வோம். கர்த்தருடைய பிரசன்னம் நிரப்பப்படட்டும். கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே அன்பிதே, மாறிடாம் ஆனேசரே, மாறாதவர் அன்பை நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே அன்பிதே, இயேசுவின் மகா அன்பிதே, அதில் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே, நேசன் என்றென்னை தள்ளாமலே நேசனாக மாறிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரி என்னை தேடி வந்தாரே, நேசன் என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிலே அதில் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணையேதும் வேறில்லையே, வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பழியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பழியானாரே. இயேசுவின் மகா அன்பிலே அதில் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகிர்ந்திட சாயலானியே, ஆவியாலை அன்பை சொரிந்தார், அவராய் அவரை சந்திக்க. ஆவியால் அன்பை பகிர்ந்திட எவரின் சாயலானிய, ஆவியால் அன்பை சொரிந்தார், அவராய் அவரை சந்திக்க. இயேசுவின் மகா அன்பிலே அதில் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. நியாய வீதி தினமதிலே நிலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வழிதே.
நியாய வீதி தினமதிலே நிலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வழிதே இயேசுவின் மகா அன்பிதே அதி ஆழம் அறியலாகுமோ இதற்கிணையேதும் வேறில்லையே இணையேதும் வேறில்லையே பயமதி நீடுமே மாறினின் சகித்திடுமே விசுவாசம் நாடிடுமே அன்பு ஒரு காலும் ஒளியாதே பயமதி நீடிடும் மாறினில் சகித்திடுமே விசுவாசம் நாடிடுமே அன்பு ஒரு காலும் ஒளியாதே இயேசுவின் மகா அன்பிதே அதின் ஆழம் அறியலாகுமோ இதற்கிணையேதும் வேறில்லையே இணையேதும் வேறில்லையே மாறினாவன் நானேசரே ஆக மாறாதவர் அன்பை நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மகா அன்பிதே இயேசுவின் மகா அன்பிதே அதின் ஆழம் அறியலாகுமோ இதன் இணையேதும் வேறில்லையே இணையேதும் வேறில்லையே மகிமைப்படுவதாக தொடர்ந்து வார்த்தைகளை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவனால பிதாவே ஆமென். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக ஆண்டையிலே கர்த்தருடைய செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 30:1 ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நம்ம கைதூக்கி எடுக்கிறவன் நாட்களிலே விழுந்தவனாக கிடக்கிறான், எழுந்திருக்க வாய்ப்பில்லை. எழுந்து விட்டாலும் அவனுக்கு நடக்க பலன் இல்லை, நடந்து போனாலும் தொடர்ந்து நடத்த ஆள் இல்லை. இந்த ஒரு தடுமாற்ற நிலையில் காணப்படுகிற இன்றைய ஆவிக்குரிய நிலையில் பரிசுத்த ஆவியானவர் தூக்கி எடுத்து உன்னை தொடர்ந்து நடக்க வைத்து அந்த கடைசி கரையை சேரும் வரைக்கும் நம்மளை நடத்தி செல்லுகிற தேவன் எலியாவை விட்டுவிடவில்லை, தாவீதையும் விட்டுவிடவில்லை, முற்பிதாக்களை விட்டுவிடவில்லை. அவர் தொடர்ந்து நித்திய மகிமைகள் நடத்தி சென்றவர் நம்மையும் நடத்தி செல்வார். யாரெல்லாம் என்னை யாரும் தூக்கி எடுக்க முடியலையே, பெதஸ்தாவில் இருந்த 38 வருஷ வியாதிக்காரன், அவன் எழுந்திருக்க சுகமாக விருப்பம் இருந்தது, முயற்சி செய்தான் முடியலை. தன்னால் முடியலைன்னு சொன்ன உடனே பெதஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு, கிருபையின் வீடு, தேவனை இறங்கி வந்தார், சப்போர்ட் பண்ணார். அவன் எழுந்து நடந்தான், தேவாலயத்துக்கு போனான். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எழுந்திருக்க பண்ணுறது, உங்களை நடக்க பண்ணுறது எதுக்குன்னா, நீங்கள் தேவாலயத்துக்கு போயிடணும். 10 குஷ்டரோகியும் சுகமானானா 9 பேரை காணும், ஒருத்தன் மட்டும் தேவனை மகிமைப்படுத்தணும். அடுத்து தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவாலயத்துக்கு வந்தால் மட்டும் போதாது, தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவன் உங்களை குணமாக்கினேன், உங்களை விடுதலையாக்கின நோக்கம் என்ன? எகிப்தில் 430 வருஷம் இருந்தாச்சு. இந்த அடிமைத்தளத்தை விடுதலை வர கூக்குரல், குமுறல், அழுகுரல், வேதனை, யாகுலம். கர்த்தரே இறங்கி மக்களுடைய நிலையை பார்த்து மோசேயை ரட்சகனை அனுப்பி 10 விதமான அற்புதங்களும் மூலமாக எகிப்தோடு வெளியேற பண்ணினவர். கானானுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க தான். தேசத்திலே சிங்காரவன தேசம் சொல்லப்படுகிறது. அந்த அழகிய தேசத்தை பார்த்து வந்த தேசத்தை, நமக்காக தெரிந்து கொண்ட தேசத்தில் போய் சௌந்தரித்து பாலுந்தேன்னு ஓடுகிற தேசத்தை அனுபவிக்க தான். நம்மளை விடுதலையாக்கின நோக்கத்தை அறிஞ்சு உங்கள் வாழ்க்கையை தொடருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செய்திக்கு நேராக போவோம். சங்கீதம் 30:1 வாசிப்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன்.
நம்ம எதிராளி நம்மளை கீழே விழுந்ததை பார்த்து நம்மளை மேற்கொண்டே எப்படா விழுவான், எப்படா சாவான், இவன் பேர் அழியும், இந்த திட்டத்தில் வாழ்கிற எதிர்பார்த்து கொண்டு இந்த கூட்டத்து மத்தியில் கை தூக்கி விட்டாரே, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிஸ்னஸ்லேருந்து, ஜீவியத்திலிருந்து, ஊழியத்திலிருந்து, உலகத்திலிருந்து, உறவுகளிலிருந்து, உணர்வுகளை எல்லா நிலையிலையும் நம்மளை தூக்கி எடுத்தாரே. அமிழ்ந்து போகும்போது பேதுரு, ஐயரே ரட்சியும், ஆண்டவரே ரட்சியும். உடனே கை தூக்கி அற்ப விசுவாசி, ஏப்பா சந்தேகப்பட்ட? அமிழ்ந்து போகையில் கை தூக்கி எடுத்தாரே, அவரை போற்றுவேன், அவரை உயர்த்துவேன். ஆண்டவரை போற்றுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. கை தூக்கி விட்டார்ல, கை கொடுத்தார்ல. ஆபத்து நேரத்தில் மனுஷங்களுடைய கரங்கள்லாம் கையை விட்டுட்டு ஓடிருச்சு, கையை கழுவிட்டு ஓடிருச்சு. இந்த நேரத்தில் சங்கீதக்காரன் நன்றியோடு பாடுறார் இந்த பாடலை, நான் அவரை போற்றுவேன். எதுக்குயா போற்றணும்? ஒருவரும் நம்மளை கை கொடுக்காம கையை உதறிட்டு போன இந்த உலகத்தில், கையை கழுவிட்டு போன இந்த உலகத்தில் உனக்கு எனக்கு உறவு இல்லை, என் பிள்ளை இல்லை. தடுமாறி விழுந்தவனை தாங்கி பிடிக்க வழி இல்லை, சறுக்கலை விழுந்தவனை தூக்கி எடுக்க நாதியில், சலிச்சு போன உலகம், புளிச்சு போன உலகம், தூக்கி எறிஞ்ச உலகம். அந்த நேரத்தில் வந்து தூக்கி எடுத்தாரே, தூக்கி எறியப்பட்ட நம்மளை தூக்கி எடுத்தவரை துதிச்சு பாடுங்க, மகிழ்ந்து பாடுங்க, மன்னவரை மகிமைப்படுத்துங்க. இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம். அவர் செய்த உபகாரம் எத்தனை, அது நினைங்க. உபகாரம் செய்த ஆண்டவரை, நம்மளை தூக்கி நிறுத்தினவரை நன்றியாக நினைங்க. தாவீது சொல்லுகிறாரு, என் தலையை உயர்த்தினார், என் கொம்பை உயர்த்தினார், எவ்வளோ நல்ல ஆண்டவர் அப்படி சொல்கிறாரு பாருங்க. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய மீறுதலை, நம்முடைய அக்கிரமங்களை எண்ணாதபடி நம்மளை தூக்கி எடுத்தாரே, கழுவினாரே. உலையான சேற்று படுகுழி கிடந்த தூக்கி என்னை கண்வலை நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தினாரே. அப்போ பாட்டு வரணும்ல, துதிக்கிற பாட்டு வரணும் தேவைப்பில்ல. உன்னை தூக்கி எடுத்தார், சேரிலையும் சகதியிலையும் கிடந்தையே, ஆட்டு மந்தைகளை பின்னாடி காப்பாற்று, வனாந்தரத்தில் தோண்டின குழியில் ஆடுகளை காப்பாற்றுவதற்காக பெஞ்ச மலையில் தண்ணியில் சேரும் ஜகதிக்குள்ளே கிடந்த தாவீதை கர்த்தர் தூக்கி எடுத்தார்ல, கண்மலையாய் கிறிஸ்துவலை நிறுத்தினார்ல. புது பாட்டு வரும்ல. அவர் நிறுத்தப்பட்ட இடத்துல நின்றுக்கிட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறாரு. தூக்கி நின்ன உடனே தூக்கினவரை மறந்துடாதீங்க. துரத்தினவனை போய் நினைக்கிறீங்களே, தூக்கினவரை மறந்துட்டு ஒரு விஷயம் யோசித்து தேவ பிள்ளைகளை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இங்கே சங்கீதத்தில் சொல்லுகிறாரு, வாசிக்கலாம்ப்பா. 30:1 படித்து 30:2 1 2 3 3 1 2 3 படி. 3ஆம் சங்கீதத்துக்கு வா. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று, இடத்துல அவனுக்கு தேவனுடைய உறவு இல்லை, தேவனுடைய ரட்சிப்பு இல்லை, தேவனுடைய பாதுகாப்பு அவன்கிட்ட கிடையாது அப்படிலாம் சொல்லி என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அநேகர் சொல்றாங்க, அவ்வளவுதான், ஆண்டவர் கைவிட்டாரு, ரோட்ல விட்டாரு, தெருவில் விட்டாரு, இப்படிலாம் தாவீதை குறித்து விரோதமாக சத்துருக்களை பேசுகிறாங்க. ஆனால் தாவீது என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும், நீ என் கேடகமும், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். அவர் பாவம் செய்து விழுந்தாலும் நான் 1008 எனக்கு குறை இருக்குது. நீங்களாம் சிரிக்கிறிய நான் விழுந்ததை பார்த்து, நீங்களாம் என்னை எப்படா அழிவோம், என் பேர் மறின்னு நினைக்கிங்க. என் தேவனோ என்னை கைதுக்கு எடுப்பார். அவர் தான் என் கேடகம், அவர் தான் என் மகிமை, என் தலையை உயர்த்துருவார். எப்படி விழுந்த இடத்துலையும் பரிகசிக்கிற இந்த உலகத்தை பார்த்து என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என்னை அவர் தான் எனக்கு பாதுகாப்பு. நான் விழுந்துட்டேன் உண்மைதான், அவர் எனக்கு கேடகமாக இருக்கிறாரு. அவரே என் மகிமை இழந்து போனதை தருவார். பாவம் செய்து மகிமை இழந்த எனக்கு திரும்ப பரிசுத்தத்தை தந்து மகிமையை தந்து என் தலையை உயர்த்துவார். இந்த செய்தி கேட்க தேவ பிள்ளையே,
விழுந்து போனதை கண்டு உலகம் சிரிக்குதா, பரிகசிக்குதா? சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இந்த பரிகசிக்கிற மக்களை பார்த்து சொல்லுங்க, அவர் என் கேடகம், என் மகிமை, என் தலை உயர்த்துகிறவர். நம்ம சிரிக்கிற, நம்ம எதிர்த்து நிற்கிற சத்துருக்கள், நம்மளை விழுவதை எதிர்பார்த்து கொண்டு இருந்தவங்க, சமயம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, தேடிக்கிட்டு இருந்தவங்க, அவங்க நினைச்சது மாதிரி நடந்து போச்சு. பயப்படாதீங்க. எதிராளி நினைச்சது மாதிரி நடந்து போச்சே, பயப்படாதீங்க. இப்பவும் கர்த்தருடைய கரம் உங்களை தூக்கி எடுக்க போதுமானதாக இருக்குது. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், அவரே கேடகம், அவரே மகிமை, அவரே தலையை உயர்த்துகிறவர். சங்கீதக்காரர் தாவீது எப்படி சொல்றாமா, சிரிக்கிறவன், பரிகசிக்கிறவன், வாயில நோகடிக்கிறவன், தேவனை குற்றப்படுத்தி அவ்வளோதான் அவன்கிட்ட ரட்சிப்பு கிடையாது, தேவனிடத்தில் ரட்சிப்பு கிடையாது அவனுக்கு. என்னைக்கோ ஆண்டவர் அவனை தூக்கி எரிஞ்சிட்டார். அப்படியெல்லாம் பேசுகிற அந்த உலகத்தில் இல்லை. 1008 குறைந்தாலும் என்னை தூக்கி விடுவாரே தவிர தூக்கி எறிய மாட்டார். ஆண்டவரை பற்றி நல்ல அன்பை ருசித்தவன் சொல்கிறான், என்னை தூக்கி எடுப்பாரை தவிர தூக்கி எறிய மாட்டார். செய்தி கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளை, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார், தூக்கி எறிய மாட்டார். தூக்கி எடுத்து உங்களை கழுவி, பரிசுத்தர் கழுவி, அவரை மகிமையில் நிரப்பி மறுபடியும் உங்கள் தலை வைத்துவார். நீ கை தூக்கி எடுத்தவர் அப்படி விட்டுட்டு கை தூக்கி எடுக்கிறார், சேத்துல விழுந்தாச்சு, தூக்கி எடுத்தவரை தம் ரத்தத்தை நாங்கள் கழுவுறார், கழுவி தம்முடைய மகிமையை தரார். இன்னும் உன்னை கழுவி சுத்தம் பண்ணிட்டு தம்முடைய மகிமையை வச்சு தலையை உயர்த்துறார். எந்த பாவம் செய்வது மகிமையை இழந்தானோ அந்த இடத்துல அவர் ரத்தத்தினால் திரும்ப இன்னும் ஒரு தருணம் கொடுத்து கழுவி மகிமையை கொடுத்து தலையை உயர்த்தினார். தாவீது தலையை உயர்த்தினவர் இன்றைக்கு உங்களை தூக்கி எடுத்தவர், உங்களை பரிசுத்தமாக்கி அந்த இழந்து போன மகிமையை கொடுத்து உங்கள் ஸ்தானத்தில் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். உங்கள் பிஸ்னஸில் உயர்த்த போகிறார், உங்கள் குடும்பத்தில் உயர்த்த போகிறார், ஊழியத்தில் உயர்த்த போகிறார், ஜீவியத்தில் உயர்த்த போகிறார். உங்கள் தேசத்தில் உங்களை எந்த நிலையில் அந்த ஸ்தானத்தை திரும்ப தந்து உயர்த்த போகிறார். கை தூக்கி எடுக்கிறவர் செய்கிறது, அவர் பரிசுத்தமாக்கி மகிமைப்படுத்தி தலை உயர்த்துகிறார். 2வது காரியத்தை வாசிப்போம். தூக்கி எடுக்கிறவர் என்ன செய்கிறார்? 2வது காரியம் சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்கள் வாழ்க்கையில் திரும்பவும் அந்த அபிஷேகத்தை தருகிறார். திரும்பவும் கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிறார், அபிஷேகிக்கிறார். 2ஆம் விசை, மறுபடி ஒரு விசை இழந்து போன அந்த கிருப வரங்களை, அபிஷேகத்தை, இழந்து போன நன்மைகளை, இழந்து போன வருமானங்களை, இழந்து போன வியாபாரங்களை, இழந்து போன ஜீவிதங்களை, இழந்து போன ஸ்தானத்தை திரும்ப தந்து உங்களை சத்துருக்கள் மத்தியில் அபிஷேகம் உங்கள் தலையை உயர்த்தும். தேவனுடைய அங்கீகாரம், தேவனுடைய முத்திரை அடையாளமாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இழந்து போனதை அந்த திரும்ப கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அடுத்தவங்க தலையை உயர்த்த போகிறார். 1வது சொன்னேன், ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். எப்படி? உனக்கு சுத்தம் பண்ணி மகிமை தந்து உயர்த்துவார். 2வது அபிஷேகித்து உன்னை அங்கீகரிப்பார், முத்திரை இடுகிறார். எப்படி? இளையகுமாரனுக்கு வந்து வஸ்திரம் போட்டு அடுத்து முத்திரை மோதிரம் கொடுத்தது மாதிரி கர்த்தர் திரும்பவும் உன்னை முத்திரை மோதிரமாக வைத்துக்கொள்ள உன்னை அங்கீகரிக்கிறார். 3வது காரியம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:1, 10, 11, 13 வரைக்கும். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியனாகி ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி
அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அடுத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். முதலாவது கை தூக்கி எடுத்தவர் நம்மளை பரிசுத்தமாக்கி தலை உயர்த்துகிறார், அபிஷேகத்தை தலை உயர்த்துகிறார், ராஜாவாக ஒரு தேசத்தின் அதிபதியாக உயர்த்தி தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். அடுத்து 118, 22, 23 தள்ளப்பட்ட இடத்திலே தலைவனாக்குகிறார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. என்ன சொல்லுகிறது? எங்கே உங்களை ஆகாதவன், இவன் புரோஜனம் இல்லாதவன் குற்றம் சொல்லி குற்றம் சாட்டி உங்களுக்கு இது தகுதி இல்லை என்னன்னு சொல்லி யாரெல்லாம் தூக்கி எறிஞ்சாங்களோ, யாரெல்லாம் தூக்கி போட்டாங்களோ, எந்த ஆமான் மொர்தெகாயை பகைத்தானோ அந்த ஆமானை கொண்டே கர்த்தர் மொர்தெகாயை கனப்படுத்த வச்சார். இந்த செய்தி கேட்குற தேவ பிள்ளைகளை தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆவியானவர் இடைப்படுகிறார். யார் தூக்கி எறிஞ்சாங்களோ, யார் உங்கள் பதவி விட்டு தூக்கி போட்டாங்களோ, யார் உங்களை துரத்துனாங்களோ, ஆண்டவர் சொல்கிறார், அவங்கள விட்டே உங்களை தேட வைப்பார். அவங்கள விட்டே தேடி அவங்க எந்த இடத்துல தள்ளிக்கீழ அந்த தள்ளப்பட்ட இடத்துல நீங்கள் தலைவனாக மாறுவீங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு வருகிறது. தூக்கி எடுத்தவர் உங்களை பரிசுத்தமாக்கி தலையை நிமிர பண்ணுகிறவர், அபிஷேகித்து தலையை உயர்த்துகிறவர், ராஜாவாக அதிபதியாக்கி தலையை உயர்த்துகிறவர், தள்ளப்பட்ட இடத்திலே தலைவனாக்கி ஆசீர்வதிக்கிறவர். கடைசி 1 சாமுவேல் 18:5 17, 28, 29 வாசிட்டு 18:5 வாசிக்கலாம். அந்த மனுஷரோட அவன் பேசி கொண்டிருக்கிறதே அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி சொல்றார். தகப்பனுடைய விருப்பத்தை செய்ய வந்தவனுக்கு தேவனுடைய சித்தத்தை செய்ய வாய்ப்பு கிடைச்சது. நான் யுத்தத்தை பார்க்க வரல, தேவ சித்தத்தை செய்ய வந்தேன்னு சொல்றான் தாவீது. தேவ பிள்ளை கை தூக்கி எடுத்த மனுஷனை கத்துங்க சொல்றார் சங்கீதக்கார தாவீது, யுத்தத்தை பார்க்கத்தானே வந்த, நான் உங்களை மாதிரி பார்க்குறவன் கிடையாது, யுத்தம் செய்கிறவன், தேவ சித்தம் செய்கிறவன். எங்கள் அப்பா அனுப்புனதுக்கு ஒரு காரணம் உண்டு. எங்கள் அப்பா அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு உங்களைத்தான் பார்க்க வந்தேன், யுத்தத்தை பார்க்க வரல. உங்களை பார்க்க வந்த இடத்துல தான் யுத்தத்தை பார்க்க வேண்டிய ஆகிப்போச்சு. ஏன்னா உங்களை பார்க்கும்போது நீங்கள் யுத்தம் செய்யலை, ஆனால் ஆண்டவர் என்ன பார்க்க அனுப்புனவர் யுத்தம் செய்ய வச்சிருக்கிறாரு. நான் யுத்தத்தை பார்க்க வரல, யுத்தத்தை செய்ய வந்திருக்கேன்னு சொல்லுகிறார். அந்த புத்திசாலித்தனமான அவனுக்குள்ளே இருந்த அந்த திறமையை, தகப்பனுக்கு இருந்த உண்மையை, அவன் வாழ்க்கையில் ஒரு புத்திசாலித்தனம் போராடமெல்லாம் காரியத்தை ஜெயமாக நடத்தி வந்த, தகப்பன் அனுப்புனிடமெல்லாம் காரியத்தை வெற்றி கொண்டு வந்த அந்த தாவீதை தான் பரம தகப்பன் அழைச்சார். அடுத்து தாவீது புத்திசாலித்தனமாக வாழ்க்கையில செய்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த ராஜ்ய பாரத்தில் அவனை நல்ல யுத்தங்களுக்கு தலைவனாக்கிட்டார். தோத்திரம். தேவ பிள்ளை இதை வாசி ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். 18:5 தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரி ஆக்கினான்.
யுத்தத்தை பார்க்க வந்தவன்ல தேவ சித்தத்தை செய்ய வந்தவன் தான் யுத்தங்களுக்கு தலைவன், யுத்த ஆயுதங்களுக்கு, யுத்த அதிகாரிகளுக்கு தலைவன். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை ஐந்துமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கை தூக்கி எடுத்த கர்த்தர் அவனை தலையை நிமிர பண்ணினார், அபிஷேகித்து தலை நிமிர பண்ணினார், ராஜாவாக்கி உயர்த்தினார். அடுத்து தள்ளப்பட்ட இடத்திலே தலைவனாக்கினார். யுத்தத்தை பார்க்க வர்ற தேவ சித்தத்தை செய்ய வந்தேன்னு சொன்னானே அவனை கர்த்தர் யுத்த அதிகாரிகளுக்கு தலைவனாக்கினார். தேவனுடைய பிள்ளை இந்த செய்தியை மூலம் சத்துருக்கள் மகிழ வட்டாமல் என்னை கைதூக்கி எடுத்தாரே, அந்த தேவனை போற்றுவதற்காக மகிமைப்படுத்துவதற்காக தாவீது தன் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதை அர்ப்பணித்து தேவனை மகிமைப்படுத்தினான். கர்த்தராகிய ஆண்டவர் அவனை ராஜாவாக வைத்து அபிஷேகம் பண்ணி அவன் ஆசீர்வதித்து அழகு பார்த்தார். இந்த செய்தி கேட்குற தேவ பிள்ளைகளை, உங்களையும் கர்த்தர் கை தூக்கி எடுத்திருக்கிறார். தூக்கி எடுத்தவர் உங்களை உயரத்தில் வைத்து ஆசீர்வதித்து அழகு பார்ப்பார். இந்த செய்தியின் மூலமாய் நீங்கள் மறுபடியும் தேவ மகிமைகளை பெற்று இழந்த ஸ்தானத்தில் தூக்கி நிறுத்தப்படுவீர்கள். தாவீதின் கூடாரத்தை தூக்கி நிறுத்தினவர் உங்களை தூக்கி நிறுத்து மறுபடியும் தேவன் மகிமைப்படுவாராக. இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல பகவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவை தேவன் அன்பும் பரிசுத்தானி பாதுகாப்பு பராமரிப்பும் இயேசு கிறிஸ்துவோடு நிலைத்திருந்து காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர் காக்க கடவுள் தேவன் முகத்தை பிரசனாக்கி சமாதானத்தை கட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.